ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வீடியோவே பார்த்துருப்பீங்க. நம்ம கும்பகோணம் வந்திருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணம் டு தஞ்சாவூர் தான் போக போகிறோம். இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தஞ்சாவூருக்கு நோக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே தென்னந்தோப்பாக ரொம்ப க்ரீனிஷாக நிறையா மரத்தோட நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கும்பகோணம் டு தஞ்சாவூர் போகிறதுக்கு ஒரு மெயின் ஹைவேவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஹைவே. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா க்ரீனிஷாக நிறையா பார்க்குறது முடியுமால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ராவலே. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் தஞ்சாவூர் ரீச் ஆகிடுவோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி இருக்குது ரோடு எல்லாமே. இப்போ நம்ம தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில்கிட்ட தான் இருக்கோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனோன்னு தான் தெரிஞ்சிச்சு, இங்கே கார் பார்க்கிங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்க்கிங் நிற்க வைக்கணும்னா ஒரு 1 hour 1.5 hours அங்கே நிற்கணும், அந்த லைனில் நிற்கணும்னு ஓகே அப்படின்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வேற எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு ஆட்டோ மூலியமாக வந்துடலாமே. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வழியில் போய் பார்க் பண்ணிட்டு இப்போ ஆட்டோ பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். அந்த ஆட்டோ அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாமே ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தஞ்சை பெரிய கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த சன்லைட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் எப்படி இருக்குன்னு. இந்த தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ரொம்ப பூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளார நம்ம போக போகிறோன்னு. என்ட்ரன்ஸு ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அங்கே அந்த மண்ணால் அந்த மண்ணால் எப்படி செதுக்கி இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்து மன்னர்கள்லாம் எப்படி இந்த கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா கேள்விகளோட நான் இப்போ உள்ளார போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம உள்ளார தான் போயிட்டுருக்கோம். இங்கே செங்கல் கலரில் மண்ணாலே எல்லா சிலைகளும் செதுக்கி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளார போகலாம். உள்ளார ஒரு பெரிய கதவு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உள்ளார போகிறதுக்கு. இந்த கதவுலேருந்து அந்த ஆர்ச் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய கதவுன்னு. அந்த சன்லைட்டுக்கு அந்த கலருக்கு எல்லாமே ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ சன்னியாக இருக்குன்னு. இப்போ நம்ம உள்ளார தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். உள்ளார போனோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கார்டன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் நிறையா ட்ரீஸு அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்லிப்பர்ஸு ஷூஸ்லாம் விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி அங்கே ஆர்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அதுக்குள்ளார நிறைய கடைகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் வச்சுட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் போகிறப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துட்டு நான் இப்போ உள்ளார போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அந்த காம்பவுண்ட்லாம் எவ்வளோ பெருசாக லைனாக இருக்குன்னு. இந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே மெயினாக பார்க்க வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஃபஸ்ட் டைம் கல்வெட்டுகள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்து தூய தமிழெல்லாம் இங்கே இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம உள்ளார தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த சன் லைட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ளாரே நிறைய ரூம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அவங்களுக்கு காட்ட முடியல. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைட்லேயும் நிறையா ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு. நிறையா பிரசாதம், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் மெயினாக அங்கே வந்து தஞ்சை பெரிய கோயில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அங்கே சென்ட்ரலில் இருந்ததுனால ரொம்ப பிரம்மாண்டமாகவும் தெரிஞ்சிச்சு, ரொம்ப சூப்பராகவும் தெரிஞ்சிச்சு. அங்கே வந்து சிலை அந்த கல்லெல்லாம் எப்படி பதிச்சிருக்காங்க பாருங்கள். என்ட்ரன்ஸோட இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து நிறைய டன் கணக்கான வெயிட்டாக அந்த கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் எப்படி அந்த கோபுரத்தை மேலே போய் அங்கே வச்சாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே அதே கேள்வியாக தான் இருக்கும். அதோட அந்த கல்லெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அந்த சன்லைட்டுக்கு அந்த கோயிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம உள்ளார சாமி கும்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அதனால சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே உட்காந்து தான் ஃபுல்லாகவே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு வீடியோலாம் காமிச்சிட்ருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சை பெரிய கோயில். அந்த கோபுரத்துக்கு மேலேயே நிறையா புறாக்கள்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயில் சுற்றியுமே நிறைய சின்ன சின்ன கோயில்லாம் இருந்துச்சு. அங்கேயும் நிறையா புறாக்கள் அந்த மாதிரி வெள்ளைப்பறவை அந்த மாதிரி அங்கே நிறையா இருந்துச்சு. வெள்ளைப்புறா அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கோயிலில் வந்து புறாலாம் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கீழேயும் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூவு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே வந்து நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த மூலியமாகவும் நீங்கள் வரலாம். இதோ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பிரசாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டு இப்போ நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூலாம் நான் ரசிச்சுட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நான் வந்து ஒரு 5 மணி அந்த மாதிரி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னால் காலையில் டே டைம் வியூவோ என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு தஞ்சை பெரிய கோயிலோட. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் லைட்டிங் செட்டப்போட அந்த தஞ்சை பெரிய கோயிலும் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த தஞ்சை பெரிய கோயில். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த டே டைமும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நைட் டைமும் லைட்டிங் செட்டப்போட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கார்டனு அந்த அந்த நிறையா அந்த கோவில்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உட்காந்த இடத்துக்கு பின்னாடியே நிறைய பேர் அங்கே வாசிச்சுட்டு பாடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அங்கே பாடுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் அங்கே கிளாஸும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு லைட்டிங் செட்டப்போட. அந்த சென்டரில் அந்த தஞ்சை பெரிய கோயில் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோபுரம் லைட்டு, அதுதான் கீழே அந்த கோல்டன் லைட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டோவில், அதே ஆட்டோனா தான் நம்பர் கொடுத்துருந்தாங்க. திரும்பியும் நம்ம போகிறப்போ அதே அண்ணாவே நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. திரும்பியும் நம்ம பார்க் பண்ணியிருக்கிற காரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. லைட்டிங் இந்த நைட் டைம் இந்த ஆட்டோவில் போகிறப்பயே இந்த வெளியிலேருந்து தஞ்சை பெரிய கோயில் பார்க்குறதுக்கு வந்து லைட்டிங் செட்டப்போட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பெருசாக எவ்வளோ டாலாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு லைட்டிங் செட்டப்போட. இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்துலேருந்தும் பார்த்தாச்சு, நம்ம ரோட்லேருந்து வெளியே இருந்தும் தூரத்தில் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம திரும்பியும் கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹைவேல தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸு இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க்
you become. Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you, friends. Bye.